Accountants. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் பேப்பர் நம்பர் 4 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதில் சாப்டர் நம்பர் 6 காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, a cost sheet or the cost statement is a document which provides a detailed cost information. நிறைய காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட்டை பற்றியான டீட்டெயில்டு காஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ ஒரு ஷீட்டாவோ இருக்கும். அதுதான் காஸ்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்ட் ஷீட்லேயே அது என்னங்கிறது இருக்குது. இந்த காஸ்ட் ஷீட்டை வந்து ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஃபங்க்ஷனல் வைஸ் எப்படி பிரிக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், செல்லிங் காஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். எம்சிக்யூக்கு இது யூஸ் ஆகும். நம்ம கொஸ்டின் வைஸ் பார்த்தோன்னா அந்த ஃபார்மேட் ஆஃப் காஸ்ட் ஷீட் ஃபார் மேனுஃபேக்சரிங் என்டிட்டி அது ரிலேட்டடாக தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ், டோட்டல் காஸ்ட், அதுக்கப்புறம் காஸ்ட் பர் யூனிட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன வரும்னா, டைரெக்டாக இருக்கிறது ஃபஸ்ட் வரும். அதை டைரெக்டாக இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம்னா ப்ரைம் காஸ்ட். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஆட் பண்ணோன்னா கிராஸ் ஒர்க் காஸ்ட் கிடைக்கும், அதாவது கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். அந்த கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து அதர் ப்ரொடக்ஷன்ஸ் ரிலேட்டடான காஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன், அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கிங் காஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னா, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் என்ன ஸ்க்ராப் ஆகிருக்கும், வேஸ்டேஜ் இருக்கும், அதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை விற்கிறனால வரக்கூடிய இன்கம்மை வந்து லெஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து லெஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதுக்கப்புறம் அதிலிருந்து சேல் பண்ணக்கூடிய குட்ஸோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும். அந்த காஸ்ட்லேருந்து ரிமைனிங்கெல்லாம் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், மார்க்கெட்டிங் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் ஓவர் ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணிங்கன்னா சேல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். இது ஒன்று இருக்க பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் காஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அதுக்கு பேர் ப்ரைம் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட்லாம் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் ப்ரைம் காஸ்ட். அந்த ப்ரைம் காஸ்ட்லேருந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கிராஸ் ஒர்க் காஸ்ட். அந்த கிராஸ் ஒர்க் காஸ்ட்லேருந்து இது வந்து WIP வந்து இது ஃபேக்ட்ரிக்கோடு தானே போகும். பாதி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம், பாதி வந்து இன்னும் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகாமல் இருக்கும். பாதி ஹாஃப் பாயில் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட், அதான் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை வந்து லெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும் அல்லது ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து எதில் தான் ரிமைனிங் இருக்குல்ல, ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ்க்கு ரிமைனிங் எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். எதெல்லாம் இருக்கும்? குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்கன்னா அது இங்கே வராது, கீழே வரும். அதுக்கப்புறம் எதை லெஸ் பண்ணோம்னா, அதனால் என்னது இன்கம் வந்துருக்குல்ல, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் ஸ்கிராப் விற்கிறது, பை ப்ராடக்ட் விற்கிறது, அந்த மாதிரி இருந்தால் அதை லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கிங் காஸ்ட், ப்ரைமரியாக இது நெசசரிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃபேக்ட்ரி காஸ்ட்டை வந்து பேக்கிங் காஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணுறோம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை லெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஜென்ரலாக இருக்கிறது, மார்க்கெட்டிங் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் ஓவர் ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ், இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா சேல்ஸ் கிடைக்கும். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஃபார் சர்வீசஸ் இஸ் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் பட் த ஃபார்மேட் அண்ட் ப்ரெசன்டேஷன் மே டிஃபர் ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட். அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ அதை பொறுத்து அந்த சர்வீசஸ்க்கான காஸ்ட் ஷீட்டோ அல்லது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோ சேஞ்ச் ஆகும். ஃபார்மேட் அண்ட் ப்ரெசன்டேஷன் அதை சர்வீஸ் இருக்குல்ல, அது சர்வீஸ் காஸ்டிங்கிற சாப்டரில் வந்து அந்த ஃபார்மேட் அண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து இதை இப்போ பார்த்தோம்ல, இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதில் சும்மா சிம்பிள் கால்குலேஷன்ஸ் இருக்கும்.
அந்த க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருப்பானுங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்தோன்னா இந்த காஸ்ட் ஷீட்டில் 10 மார்க் கேட்பாங்க. 10 மார்க் அப்படியே ஃபுல்லாக வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்கோரிங் சாப்டர்னால் இது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் காஸ்ட்டு சொன்னோம்ல, அந்த 3 டைரெக்டாக இருக்கிறதும் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதை 3 இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இது 3 சேர்ந்தால் ப்ரைம் காஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டில் எதில் ஆட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அதுலேயே ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். ரா மெட்டீரியல் தானே, அது ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். கொஸ்டினில் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பானுங்க, சில இதில் வந்து ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அப்படி லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா நீ அதை ஸ்டார்ட் பண்ணாதுக்கு முன்னாடியே கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சிக்க. ஏன்னா இதை ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட் போட்டோன்னா லாஸ்ட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா மறுபடியும் ஆட் பண்ணது எல்லாமே தப்பாகும். ஸோ கொஸ்டினை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணுவோம். அதிலேருந்து என்னது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அதையும் ஆட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் அப்படியே வச்சுட்டு என்னது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் ஆட் பண்ணணும். அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை வந்து லெஸ் பண்ணணும். அப்போ வந்து டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு. அந்த அடிஷன்ஸ் ஆர் பர்ச்சேசஸ் இருக்குல்ல, அந்த பர்ச்சேசஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுங்கிறது சாப்டர் 2 மெட்டீரியல் காஸ்டிங்கில் பார்த்துருப்போம். அந்த மெட்டீரியல் காஸ்டிங்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பானுங்க. இங்கே வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக கொடுத்துருக்கானுங்க. எதில் ஆட் பண்ணுவோன்னா ஃப்ரைட் இன்வெட்ஸு, எதில் ஆட் பண்ணுவோன்னா ஃப்ரைட் இன்வெட்ஸ், அதுக்கப்புறம் அது வரதுக்கான சார்ஜஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டைரெக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு த ப்ரொக்யூர்மெண்ட். அது வாங்கிறதுக்கான இன்சூரன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். அதே அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அப்போ என்ன அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். அது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் தான் வரும். அந்த இன்சூரன்ஸ் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தான் இங்கே வரும். அதை வாங்கும் போது என்னது விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அதை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸில் வரும். அதுக்கப்புறம் ட்ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் ரிபேட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து லெஸ் பண்ணணும். கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து இதில் வராது, ஏன்னா அது வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்டில் போயிடும். அதுக்கப்புறம் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நாட் அவைபிள்னு வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கணும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைபிள்னால் அந்த காஸ்ட்டை எடுத்துக்கக்கூடாது. அவ்வளோதான் டைரக்ட் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட். டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டில் இது லேபர் காஸ்ட்டில் பார்த்துருப்போம்ல, இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. வேஜஸ் அண்ட் சேலரிஸ், அலோவன்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ், payments for overtime, bonus or ex gratia, employee contributions to welfare funds such as provident fund and other similar funds, அது ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் அதர் பெனிஃபிட்ஸ் எதுனா லீவ் வித் பே, ஃப்ரீ ஆர் சப்சிடைஸ்டு ஃபுட், லீவ் ட்ராவல் கன்செஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எக்ஸெட்ரா, பெர்க்ஸ், அந்த மாதிரி நிறையா பார்ப்போம்ல. இன்கம் டேக்ஸில் கூட சேலரி சாப்டரில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்னா, எக்ஸ்பென்சஸ் அதர் தன் டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட் which are incurred to manufacture a product or for the provisions of the services and can be directly traced in an economically feasible manner to the cost object. அந்த காஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு வந்து இது டைரெக்டாக தெரியும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் அதர் தான் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட். அது வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ராடக்ட்டோ இல்லை வந்து ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஏ சர்வீசஸ், ஏதோ சர்வீசஸ்க்கானதோ டைரெக்டாக ட்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் சச்சஸ் பவர், ஃபியூயல், ஸ்ட்ரீம், அதெல்லாம் எவ்வளோ பவர் ஆகுது, எவ்வளோ ஃபியூயல் வந்து யூஸ் ஆகுது, ஸ்ட்ரீம் எவ்வளோ, அந்த மாதிரி நிறையா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ராயல்ட்டி பெய்டு, அது வந்து அக்ரிமெண்ட்டை பொறுத்து இருக்கும். ராயல்ட்டி பெய்டு ஆர் பேயபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அதுக்கப்புறம் ஹையர் சார்ஜஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட்னால் இதில் வரும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸில். அதுக்கப்புறம் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் நோஹவ், அமர்டைசேஷன் காஸ்ட் சச்சஸ் மவுல்ஸ், பேட்டன்ஸ். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அல்லது சர்வீசஸ், ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸ் ஆர் ட்ராயிங்ஸ், ஸ்பெசிஃபிக்காக டிசைனாக ஒரு ட்ராயிங்ஸோ அது ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர், ஸ்பெசிஃபிக்காக 3 வருது. ஹையர் சார்ஜஸ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸ் ஆர் ட்ராயிங்ஸ், ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர். கொஸ்டின்ஸில் இதெல்லாம் கேட்பாங்க, உள்ளேருந்து கூட கேட்பாங்க. அதனால தான் இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்குறோம். எப்படி கேட்டாலும் இந்த சம்ஸ் எல்லாம் போடுற மாதிரி. சம்ஸ் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இந்த தியரியும் சேர்த்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் which are directly related to
ரிலேட்டட் வித் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த குட்ஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ். டைரெக்டாக எதெல்லாம் ரிலேட் ஆகுதோ அந்த ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சர்வீசஸோ குட்ஸோ அது எல்லாத்தையுமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் எடுத்துக்கோ. இதை 3 ஆட் பண்ணோம்னா ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். ப்ரைம் காஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், அதை ஆட் பண்ணோம்னா கிராஸ் ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். அதிலிருந்து ஓப்பனிங் டபிள்யூஐபி ஆட் பண்ணணும், க்ளோசிங் டபிள்யூஐபியை வந்து லெஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும், ஃபேக்ட்ரி ஆர் ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். அதிலிருந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வேறு என்னென்ன காஸ்ட்லாம் ஆகுதோ இத்தனை நேரம் பார்த்ததை தவிர மற்றதெல்லாம் எதுனா குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் வந்து எப்படின்னா, நிறைய ஃபேக்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூடியூப்பில் பார்க்கும்போது அது பாட்டுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துட்டே இருக்கும். அங்கே வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, லேப் அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் எடுத்து எக்ஸாம்பிள் இப்போ லேஸ் மேனுஃபேக்சர் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே ஒரு லேப் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ரேண்டமாக ஒரு பேக்கெட்டை செலக்ட் பண்ணி அதில் வந்து அந்த சிப்ஸில் இருக்குல்ல அதை பிரித்து எவ்வளோ கேஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணி. அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட். அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரிலேட்டடான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். எப்படி ரேட்டை கம்மி பண்ணலாம், அந்த ரிசர்ச்சை வந்து எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி அதிகப்படுத்தலாம், அந்த மாதிரி நியூவாக எது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, அதில் இனிஷியேட்டிவாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான காஸ்ட்லாம். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரிலேட்டட் வித் த ப்ரொடக்ஷன்ஸ். இங்கே வருங்க, ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் ரெக்கவரிஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் ரெக்கவரிஸ், மிஸ்லேனியஸ் இன்கம் வேறு என்னது வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ராப்பு, அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட் அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் காஸ்ட், ப்ரைமரி பேக்கிங் வந்து ஆட் பண்ணணும். இதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து இன்டைரக்ட் காஸ்ட்டாக இருக்கும். இது எதெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட்னால் கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷின்ஸ், ஃபேக்ட்ரி பில்டிங்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும். பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ், ஃபேக்ட்ரி பில்டிங்ஸ் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் லீஸ் ரெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அசெட்ஸ். ப்ரொடக்ஷன்ஸ் அசெட்ஸ் வந்து லீஸ் ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபேக்ட்ரி பில்டிங்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் மேலே டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் ரிலேட்டட் வித் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இன்டைரக்டாக எம்ப்ளாயி காஸ்ட் என்னது இருந்துச்சுன்னா ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வரும். ட்ராயிங் அண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் காஸ்ட். ட்ராயிங் அண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் காஸ்ட்னால் இங்கே. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ட்ராயிங் அந்த மாதிரி காஸ்ட் பார்த்தோம்ல, டிசைனிங் அதெல்லாம் வந்துச்சுன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபேக்ட்ரி பில்டிங்ஸ், ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் டபிள்யூஐபி எக்ஸெட்ரா. பார்த்தீங்களா, ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டால் அது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வருது. அதே ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வேண்டி ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ்க்கு அது வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் அமர்டைசேஷன் காஸ்ட் ஆஃப் ஜிக்ஸ், பிக்சர்ஸ், டூலிங் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட், சச்சஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்ல, நிறைய சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த காஸ்ட்டும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் தான் வரும். எக்ஸாம்பிள் வந்து டூல் ரூம், இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்ஸெட்ரா. இதை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு என்னென்னு பார்க்கணும். ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் த காஸ்ட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இஸ் அட்ஜஸ்டட் டு அரைவ் த ஃபேக்ட்ரி ஒர்க் காஸ்ட். என்ன பண்ணுவோம், கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும், அதிலிருந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட்னால் ஓப்பனிங் டபிள்யூஐபி வந்து ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் டபிள்யூஐபி வந்து லெஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபேக்ட்ரி அல்லது ஒர்க் காஸ்ட் கிடச்சிரும். இந்த டபிள்யூஐபி ஸ்டாக் இஸ் valued on the basis of the percentage of the completion in respect of the each element of the cost. இது வந்து ப்ராசஸ் காஸ்டிங்கில் பார்ப்போம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், சாப்டர் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேஷன் காஸ்டிங் டு நோ த டபிள்யூஐபி வேல்யூஷன்ஸ் மெத்தட்ஸ். அதை வந்து அதில் பார்ப்போம். அது ஒன்றும் சிம்பிள் தான். ஒன்று காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கும், அதால் இன்டூ பண்ணோம்னா அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் காஸ்ட் கிடச்சிரும். அப்புறம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டு. திஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் டுவர்ட்ஸ் த குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ். அந்த குவாலிட்டியை வந்து கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னது இருக்குல்ல, அது ரிலேட்டடாக. எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னல, ஃபேக்ட்ரியில் இருக்கும், அது வந்து குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கான்ட்டு ரேண்டமாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து. அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டாக. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னா இன்கர்டு ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ், சிஸ்டம்ஸ், ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ்.
அந்த ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இல்லை ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்னது ரிசர்ச்சோ டெவலப்மெண்ட் அதுக்கான காஸ்ட் இருக்கும்ல, அதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ்னால் இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி தோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஓவர் ஹெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நாட் இன்க்ளூடட் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் காஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகாது, அது வந்து கீழே இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ் அப்படின்னா ஸ்க்ராப் ஆர் வேஸ்டேஜ் அதெல்லாம் இதில் வர்றது, அதை வந்து டிடெக்ட் பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஏன்னா அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது, அதில் இன்கம் வருதுல்ல, அதனால் அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இங்கே வந்து ப்ரைமரி பேக்கிங்னு இருக்குல்ல, அது வந்து எசென்சியல் டு ஹோல்டு அண்டு ப்ரிசர்வ் த ப்ராடக்ட் அப்படின்னா அது வந்து ப்ரைமரி பேக்கிங், அதை வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். செகண்டரி பேக்கிங் வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஜாயின்ட் ப்ராடக்ட் ஆர் பை ப்ராடக்ட், கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ் அது ரிலேட்டடாக தான். இது என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எதை டிடெக்ட் பண்ணணும், ஜாயின்ட் ப்ராடக்ட் ஆர் பை ப்ராடக்ட். இப்படியெல்லாம் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்குமா. அந்த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து லெஸ் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எது எடுத்தாலும் அதை ஓப்பனிங்கில் இருந்தால் ஆட் பண்ணணும், க்ளோசிங்கில் இருந்தால் லெஸ் பண்ணணும். ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ரா மெட்டீரியல்ஸ் வந்து லெஸ் பண்ணுவோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஓப்பனிங் வந்து ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து லெஸ் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து லெஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலேருந்து இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா இட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் incurred to make the product available to the customers or the consumer. அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சோம்ல, அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் ஒரு கஸ்டமரோ இல்லை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன, இப்போ வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுட்டேன், அது வந்து என்னென்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுட்டேன், அதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேவா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நான் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கேன்ல, நான் சேல் பண்ணக்கூடிய குட்ஸோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் நான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி வச்சதை ஒரு கஸ்டமரோ அல்லது ஒரு கன்சியூமரோ அவங்க கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுவேனோ அது எல்லாமே வரும். அது ரிலேட்டடாக என்ன பண்ணுவேன், செல்லிங், அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெலிவரி பாய்ஸ் அவங்களுக்கு வந்து தனியாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கன்சியூமர் சப்போர்ட் அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் அது. ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். அதெல்லாம் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் ஜென்ரல், அதுக்கப்புறம் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ், பேக்கிங் காஸ்ட் செகண்டரி, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோன்னா காஸ்ட் ரிலேட்டட் வித் த ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த என்டிட்டி. எதுனா டிப்ரிசியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா கார்பரேட் ஆர் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டி வந்துச்சுன்னா இது. அதே ஃபேக்ட்ரி பில்டிங், வெறும் பில்டிங்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸாக இருக்கும். அதே ஃபேக்ட்ரி பில்டிங், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி பிளான்ட் அண்ட் மிஷினரி அதெல்லாமே ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வரும். வெறும் பில்டிங், ஃபர்னிச்சர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கார்பரேட் ஆர் மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்காக இருந்துச்சுன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸில் வரும். அதுக்கப்புறம் சேலரி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாயீஸ், அக்கௌண்டன்ட்ஸ், டைரக்டர், செக்ரட்டரிஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரிஸ். அதுக்கப்புறம் ரெண்ட் ரேட்ஸ், டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் டேக்ஸ், இன்சூரன்ஸ், லைட்னிங், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் எதுனா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஆஃபீஸ் சப்ளைஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸில் வரும். அதுக்கப்புறம் லீகல் சார்ஜஸ், ஆடிட் ஃபீஸ், கார்பரேட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் லைக் டைரக்டர் சிட்டிங் ஃபீஸ், ரெமுனரேஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ், மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸெட்ரா. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இதெல்லாம் இருக்கும். ஆஃபீஸ் பில்டிங்ஸு, அதுக்கப்புறம் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், இன்சூரன்ஸ், லிஃப்டிங், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸோட ஃபர்னிச்சருக்கான டிப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் அங்கே இருப்பாங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாயிஸ் கொடுக்கக்கூடிய சேலரி, அங்கே இருக்கிற அக்கௌண்டன்ட்டு கொடுக்கக்கூடியது, டைரக்டர் கொடுக்கக்கூடியது, செக்ரட்டரிஸு கொடுக்கக்கூடியது எல்லா சேலரிஸும் வரும். அதுக்கப்புறம் லீகல் சார்ஜஸ், ஆடிட் ஃபீஸ், நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ்லாம் எங்கே போகும், நம்ம ஆடிட் ஆகிட்டோம்னா அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸில் வரும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ்லாம் என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து ஆட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் ஆட் பண்ணக்கூடாது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் இருந்து ஆட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ். இது என்னென்னா செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்னால் நம்ம ஒன்று செல் பண்ணணுமா, அப்போ வந்து சேலரி அண்ட் வேஜஸ் ரிலேட்டட் வித் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் த செல்லிங் ஆஃப் குட்ஸ். அந்த சேல் பண்ணுவாங்களா, அதுக்காக சில எம்ப்ளாயி இருப்பாங்க, அவங்களுக்கு வேஜஸோ சேலரிஸோ கொடுக்கறது. அதுக்கப்புறம் ரெண்ட் டிப்ரிசியேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அதர் காஸ்ட் ரிலேட்டட் வித் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான டிப்ரிசியேஷன் மெயின்டெனன்ஸ் இந்த எல்லா காஸ்ட்டுமே இதில் வந்துடும் செல்லிங் ஓவர் ஹெட்ஸில். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இதில் தான் வரும். காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெப்சைட் ஆஃப் ஆன்லைன் சேல்ஸ், மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறது இங்கே வரும். நார்மலாக ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறது வந்து செல்லிங் ஓவர் ஹெட்ஸ். அதுக்கப்புறம் பேக்கிங் காஸ்ட் செகண்டரினா அது கஸ்டமர் பொறுத்து. அதர் தேன் ப்ரைமரி எல்லாமே வந்து செகண்டரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் த காஸ்ட் ரிலேட்டட் வித் த மேக்கிங் குட்ஸ் அவைலபிள் டு த கஸ்டமர்ஸ். அதாவது எங்ககிட்ட இப்போ ஃபேக்ட்ரியில் இருக்குன்னா அது அவங்களுக்கு கொடுக்குறது. என்ன சேலரி அண்ட் வேஜஸ் எம்ப்ளாயிஸ் என்கேஜ்ட் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த குட்ஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட் ரிலேட்டட் வித் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்குது, அதை வந்து கஸ்டமருக்கு கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தோன்னா அது வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் இதில் தான் கவர் ஆகும். அது டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு காஸ்ட் கொடுப்போம்ல, அதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸில் வரும். அதுக்கப்புறம் அதுக்காக வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவோம்ல, அதனுடைய டிப்ரிசியேஷன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வெஹிக்கிள்ஸ். அதுக்கப்புறம் ஹையர் பண்ணியிருந்தோன்னா அந்த ஹையர் சார்ஜஸ், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸில் வரும். அவ்வளோதான், இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போ வந்து சம்ஸ் பார்க்குறோம். சம்ஸ் வந்து 3 இல்லஸ்ட்ரேஷன் தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கொஸ்டினை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணனோட வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க. நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை மட்டும் ஆன்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வாய்ஸ் வரும்ல, அந்த வாய்ஸை வச்சு நீங்கள் ஆன்சரை வந்து கரெக்ட் பண்ணுறீங்க, வேல்யூ பண்ணுறீங்க. வீடியோ வந்து அப்படியே ஆன்சரை பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸ் வச்சு நீங்கள் நோட்டு வச்சு எழுதிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த ஆடியோவை கேட்டு நீங்கள் ஆன்சர் வேல்யூ பண்ணிட்டு வரீங்க, நான் ஒவ்வொரு அமௌண்ட்டாக சொல்ல. சரி, ஓகே. ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். The following data relates to the manufacture of a standard product during the month of April. என்னென்னா பர்டிகுலர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஓவர்வியூவாக பார்க்கலாம். இந்த ஓப்பனிங் க்ளோசிங் அந்த மாதிரி என்னது கொடுத்துருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர்வியூவாக பார்த்துட்டு அப்புறம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் காஸ்ட் பர் யூனிட் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் ஃபார் த மந்த் கேட்டிருக்காங்க. ஓகே, காஸ்ட் பர் யூனிட் கொடுத்தாலும் நான் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போடணும். அது வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு போடணும், பர் யூனிட்டுக்கு போடணும். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, நான் அந்த காஸ்ட் ஷீட் போடுறேன், காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோன்னு ஆட் பண்ணேன்னா, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்லேருந்து காஸ்ட் பர் யூனிட்டை வந்து லெஸ் பண்ணுனா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு கிடைக்கும். டோட்டல் யூனிட்ஸால் இன்டூ பண்ணுனா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடுவேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ரா மெட்டீரியல்ஸ் இது இங்கே வரும். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் வேஜஸ், இது வந்து டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட். அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை, ஸோ அது எதுவும் பண்ண தேவையில்லை. இது ரெண்டும் சேர்ந்தால் ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். மெஷின் ஹார்ஸ் ஒர்க்டு எவ்வளோ ஹார்ஸ்னு கொடுத்துருக்காங்க, மெஷின் ஹார் ரேட் கொடுத்துருக்காங்க. இது மெஷின் ஹார் எது ரிலேட்டடாக இருக்குன்னா ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். அப்போ வந்து 1,80,000 + 90,000 2,70,000 அது வந்து ப்ரைம் காஸ்ட். அதில் வந்து 80,000 ஆட் பண்ணோன்னா கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட் அல்லது என்னது கிடைக்கும், கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். அந்த கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து நான் ஓப்பனிங் WIP ஆட் பண்ணுவேன், க்ளோசிங் WIP வந்து லெஸ் பண்ணுவேன். அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்ட்ரி காஸ்ட்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து வேறு என்னது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருந்தால் நான் அதை ஆட் பண்ணுவேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரைமரி பேக்கிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கண்டுபிடிச்சோம்னா அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டு தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ட். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து லெஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். இங்கே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ரிலேட்டடாக எதுவும் இல்லை, ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ரிலேட்டடாக ஒன்று இருக்குது. யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு, யூனிட் சோல்டு. நான் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 4,000, ஆனால் 3,600 தான் சேல் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 400 யூனிட்ஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும். அந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் வந்திருக்குல்ல, அந்த அமௌண்ட் டிவைடட் பை 4,000
இன்ட்டு 400 அப்படி போட்டிங்கன்னா அந்த ரிமைனிங் 400 யூனிட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கிடைக்கும். அதை வந்து லெஸ் பண்ணால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலேருந்து வேறு என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஜென்ரல், செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் பர் யூனிட். செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்னால் நீ எதை சேல் பண்ணியிருக்கியோ அது கூட இன்டூ பண்ணணும். யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டால் இன்டூ பண்ணக்கூடாது. யூனிட் சோல்டு 3600 இருக்கா, 3600 இன்டூ 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 18,000 வரும். அந்த 18,000 போட்டினா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், அதுக்கப்புறம் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது. அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். அதை வந்து பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு போடணும் சைடில். எல்லா அமௌண்ட்டுக்கும் டிவைடட் பை 4000 டிவைடட் பை 4000 டிவைடட் பை 4000. ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸுக்கு மட்டும் டிவைடட் பை 4000 போட தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன, காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஃபார் த மந்த் கேட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து 3600 இன்ட்டு 125. இது வந்து சேல்ஸ் ரெவென்யூ கிடைக்கும். அதுலேருந்து எதை லெஸ் பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸை வந்து லெஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து மேலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த டோட்டல் காஸ்ட்டுன்னு ஒரு ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிருப்போம். சைடில் வந்து காஸ்ட் பர் யூனிட் போட்டிருப்போம். அந்த டோட்டல் காஸ்ட்டில் வந்து எவ்வளோ இருக்கோ, என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து இங்கே லெஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரி, சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் நான் சொல்கிறத கேட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காஸ்ட் ஷீட்டில் வந்து ப்ரைம் காஸ்ட் 2,70,000, அதே காஸ்ட் பர் யூனிட் டிவைடட் பை 4000 போட்டிங்கன்னா 67.50 வரணும். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ வரணும்னா 3,50,000. அது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பர் யூனிட் 87.5. அதுக்கப்புறம் இங்கே க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் என்ன ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி 3,50,000 டிவைடட் பை 4,000 இன்ட்டு 3,600 போட்டிங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோமோ அது கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட அமௌண்ட் கிடைக்கும் 3,600ன்னு போட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் இன்ட்டு அந்த 3,600 போடாமல் 400 போட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோனா 3,15,000. அதுக்கப்புறம் பர் யூனிட்டுக்கு வந்து 87.50. அதிலிருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 3,68,000 டோட்டலாக கிடைக்கும். காஸ்ட் பர் யூனிட் வந்து 102.22. இது எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் எடுத்து பாருங்கள். அங்கே எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எங்கேயாவது கால்குலேஷன் எரர் பண்ணியிருப்பீங்க, அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட். டோட்டல் சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளோனா 3,600 இன்ட்டு 125. மொத்தம் 3,600 யூனிட்ஸ், ரேட் வந்து 125. செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளோனா 4,50,000. அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மேலே கண்டுபிடிச்சிருக்கல 3,60,000 டோட்டலாக, அதை வந்து லெஸ் பண்ணணும். அப்போ வந்து ப்ராஃபிட் 82,000 கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா குட். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 2. அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அந்த ஃபார்மேட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் நோட் எடுத்து போட்டு பாருங்கள். அந்த நோட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, illustration 2, the following information has been obtained from the records of ABC Corporation for the period from June 1 to June 30. ஜூன் 1லேருந்து ஜூன் 30 வரை கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூன் 1ஓடது என்னென்னா ஓப்பனிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஜூன் 30 வந்து க்ளோசிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீரியடுக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஜூன் 30. இங்கே வந்து ஆன் ஜூன் 1 அண்ட் ஜூன் 30ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறது வந்து ஓப்பனிங், ஓகே. இப்போ வந்து நான் கையில் எழுதுறதுனால கரெக்டாக வர மாட்டேங்குது, ட்ரை பண்ணுவோம். வந்து ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜூன் 1 இருக்கிறது வந்து ஓப்பனிங். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60,000.
க்ளோசிங் 50,000 ஓப்பனிங் ஆட் பண்ணணும், க்ளோசிங்கை வந்து லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எங்கே ஆகணும், கிராஸ் ஒர்க் காஸ்ட்டில் இருக்குல்ல அதுலேருந்து லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஆட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன பண்ணுவோம்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுவோம், அது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அப்படியே போட்டுக்குவோம். ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே போடுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து லெஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணோன்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கிடைக்கும். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, ப்ரைம் காஸ்ட், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, நெட் ப்ராஃபிட். ஓகே டன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வேஜஸ் பெய்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ப்ளஸ் அது வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டாக ப்ளஸ் டைரக்ட் வேஜஸ் பெய்டு தான் டைரக்ட் வேஜஸ். அதை ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். அந்த ப்ரைம் காஸ்ட்லேருந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ 1 lakh. அப்படி அந்த 1 lakh ஆட் பண்ணோன்னா கிராஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கிடைக்கும். அந்த கிராஸ் ஒர்க் காஸ்ட்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஆட் பண்ணுறோம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து லெஸ் பண்ணுறோம். அப்படி லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ஸ்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்லேருந்து இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸாக அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து லெஸ் பண்ணுறோம். இதை வந்து ஆட், இதை வந்து லெஸ், க்ளோசிங் வந்து லெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலேருந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். வேறு என்னது காஸ்ட் இருக்கா, எதுவும் இல்லை. அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலேருந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இங்கே வந்து சேல்ஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வந்து ஃபார்மேட்டாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஃபார்மேட் பார்த்தோம்ல அந்த ஃபார்மேட் மாதிரி போடுங்க. இப்போ அந்த ஃபார்மேட் வரலைனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ப்ராக்டிஸ் வரும். அந்த ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா எக்ஸாமில் ஸ்ட்ரகிள் ஆக தேவையில்லை. இந்த ஃபார்மேட்டை போடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஒவ்வொரு காஸ்ட்டும் எவ்வளோன்னு சொல்கிறேன், நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு பாருங்கள். நான் அந்த ஸ்டேட்மெண்ட் வைஸாகவே சொல்லிட்டு வரேன், அப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன், காஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். காஸ்ட்டையும் கண்டுபிடிக்கிறோம், ப்ராஃபிட்டையும் கண்டுபிடிக்கிறோம். அதனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் ஃபார் த மந்த் ஆஃப், எந்த மந்த்துன்னு கொடுத்துருக்காங்களா அதனால் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன். இதெல்லாம் போட்டிங்கன்னா வேல்யூ அடிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 60,000. ஃபஸ்ட்டு வந்து டேபிளர் காலம் எப்படி இருக்குன்னா பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இங்கே வந்து காஸ்ட் பர் யூனிட் கேட்கல, அதனால் காஸ்ட் பர் யூனிட் காலம் பண்ணல, ஒரே ஒரு காலம் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 60,000. அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணதை வந்து ஆட் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிலேட்டடாக எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல, இன்வெட்ஸு, ஜிஎஸ்டி அது அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் 4,80,000. அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து லெஸ் பண்ணுறோம் 50,000. 60,000 ப்ளஸ் 4,80,000 மைனஸ் 50,000. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,90,000. அந்த ரா மெட்டீரியல் கன்சியூம்டு அதை தான் என்னென்னு சொல்லுவோம் டைரக்ட் மெட்டீரியல். அந்த டைரக்ட் மெட்டீரியலிருந்து டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணுறோம். டைரக்ட் வேஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000. இங்கே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டும் தான் ப்ரைம் காஸ்ட். அப்போ வந்து ப்ரைம் காஸ்ட் வந்து 4,90,000 ப்ளஸ் 2,40,000 7,30,000. அதிலிருந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட் வந்து 1 lakh. அப்போ வந்து ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 7,30,000 ப்ளஸ் 1 lakh. ஒர்க் காஸ்ட் வந்து 8,30,000. அது வந்து ஒர்க் காஸ்ட் அல்லது கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட், கிராஸ் ஒர்க் காஸ்ட். அதிலிருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக்கு ஆட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோன்னா 12,000 லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அமௌண்ட் 15,000. அப்போ வந்து 8,30,000 ப்ளஸ் 12,000 மைனஸ் 15,000. ஃபேக்ட்ரி காஸ்ட் 8,27,000. அதிலிருந்து வேறு என்னென்ன காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அதை ஆட் பண்ணுறோம்.
ஏன்னா ப்ரொடக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்குல்ல, மேலே வராத எந்த காஸ்ட்டு ப்ரொடக்ஷன்ஸில் வந்துருந்தாலும் அதை வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்க்கு அப்புறம் ஆட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட் வந்து 50,000. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து 8,77,000. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அமௌண்ட் வந்து 8,77,000. அதிலிருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணுறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து லெஸ் பண்ணுறோம். எவ்வளோ லெஸ் பண்ணுறோன்னா 1,10,000. அப்போ நெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8,77,000 ப்ளஸ் 90,000 மைனஸ் 1,10,000, 8,57,000. இது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது ஜென்ரலாக இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து அதிகமாக எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 25,000. 8,57,000 ப்ளஸ் 25,000 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோனா 8,82,000. நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தெரியும். நெட் ப்ராஃபிட்னு போட்டு அதை அப்படியே விட்டுருங்க. கீழே வந்து சேல்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க 10 lakh. அப்போ வந்து சென்ட்ரலில் இருக்குல்ல, அந்த 8,82,000 கூட எந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணால் 10 lakh வருமோ அதுதான். அப்போ வந்து 10 lakh மைனஸ் 8,82,000 1,18,000, அதுதான் நெட் ப்ராஃபிட். இவங்க கேட்டிருந்த கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருந்தாங்க, அவங்க கேட்டிருந்த 5க்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஈஸியாக கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா 5 மார்க்லேருந்து 10 மார்க் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிய சம் இப்போ பார்த்தோம்ல, அந்த டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்தோம்ல, அது ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம அதை வந்து காஸ்ட் ஷீட்டில் கரெக்டாக பண்ணணும். எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ரியலைஸ்டு பை செல்லிங் த ஸ்கிராப் அண்டு வேஸ்ட் ஜென்ரேட்டட் டியூரிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் 86,000. அப்போ வந்து இது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து அதை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணக்கூடாது, லெஸ் பண்ணணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்க்கு அப்புறம் வரும்ல, ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து சிலது வந்து ஆட் பண்ணுவோம், சிலது வந்து லெஸ் பண்ணுவோம். அந்த லெஸ் பண்ணுறதுல வந்து இந்த வந்து லெஸ் பண்ணணும். அப்படி லெஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் தப்பாகும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தப்பாகும், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் தப்பாகும். அது ஃபுல்லாக தப்பாகிட்டே வரும். ஏன்னா அதிலிருந்து தானே ஆட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வரும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொன்றும் எங்கெங்கே வரும்னு சொல்லிடுறேன். இதை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா பக்கா. எந்தெந்த காஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மோஸ்ட்லி தரவாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டாக இது வந்து என்னது ஓப்பனிங் க்ளோசிங் என்னது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஒன்றா ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க, இங்கே வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3மே கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது, ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கும். 2க்குமே ஓப்பனிங் ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க வேல்யூ, க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக படித்து எங்கெங்கே வருமோ இதில் வருமோ அப்படி பார்த்துட்டு வரணும். இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் அங்கே வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களா, அந்த ஓப்பனிங் அமௌண்ட் எடுக்கணும். அப்போ வந்து ஓப்பனிங் அமௌண்ட் அப்படியே எடுத்துக்குவோம். ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கரெக்டாக பாருங்கள். நான் ஓப்பனிங் அமௌண்ட் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் வேறு பர்ச்சேஸ் வந்து ஆட் பண்ணணும். ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஓப்பனிங் 1 April, இதை மாற்றி கூட கொடுப்பாங்க அமௌண்ட்டு, இது டேட்டை வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்துங்க. 1 April வந்து ஓப்பனிங். அப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் 18 lakh இருக்கா, அந்த 18 lakh அப்படியே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த 18 lakh அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் அது ரிலேட்டடான காஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா இது வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா, பர்ச்சேஸ் ரிலேட்டடாக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேசஸை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்குறோம். இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா இருக்கா, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுன்னு போட்டு இது ரிலேட்டடாக வந்தெல்லாம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து 10 கோடி ரூபாய், 10 crore. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பெய்டு அந்த எபோ at 18%, எலிஜிபிள் ஃபார் த இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரைட் இன்வெட்ஸ் அதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் வந்து இது ஆட் ஆகும். அதுக்கப்புறம் வேஜஸ் பெய்டு டு த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், இது வந்து டைரக்ட் வேஜஸில் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுவோமா, அதிலிருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்
18 lakh ஆட் பண்ணணும். லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 9,60,000 வந்து லெஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா மெட்டீரியல் கன்சியூம்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட். டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் என்ன? வேஜஸ் பெய்டு டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், இதை வந்து டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் டைரக்ட் வேஜஸ் டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் 29,20,000. கண்ட்ரிபியூஷன்ஸ் மீன்ஸ் டுவர்ட்ஸ் த எம்ப்ளாயீஸ் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐஎஸ். இது வந்து 3,60,000. ப்ரொடக்ஷன்ஸ் போனஸ் பெய்டு டு த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் 2,90,000. இதெல்லாம் ஆட் பண்ணணும். இது வந்து டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னது இருக்கான்னு பார்க்கணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ராயல்ட்டி பெய்டு ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ், அமௌண்ட் பெய்டு ஃபார் பவர் அண்ட் ஃபியூயல், அமௌண்ட் பெய்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் மவுல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இது வந்து ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னு இருக்கா, அப்போ வந்து டிவைடட் பை 2, அப்போ வந்து 4,48,000. அதுக்கப்புறம் ஜாப் சார்ஜஸ் பெய்டு டு த ஜாப் ஒர்க்கர்ஸ், இதையும் ஆட் பண்ணணும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸில். அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் கன்சியூம், இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் போயிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட், அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மூணையும் ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் கன்சியூம்டு, இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் ஆட் பண்ணணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆன் டிப்ரிசியேஷன் ஆன் ஃபேக்ட்ரி பில்டிங், ஃபேக்ட்ரி பில்டிங் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வருதும். ஆஃபீஸ் பில்டிங்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், டெலிவரி வெஹிக்கிள்ஸ் இது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். டெலிவரி இருக்குல்ல, அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸில் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேலரி பெய்டு டு சூப்பர்வைசர், சேலரி பெய்டு டு சூப்பர்வைசர் இதில் வரும். இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வரும். 1,26,000. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரினா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆஃபீஸ் பில்டிங்னா அது வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸில் வரும். அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் யூஸ்டு பை த டைரக்டர்ஸ், இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வரும், ஆட் பண்ணணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், ஃபேக்ட்ரி பில்டிங்ஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்டிஸ் இதுவும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் தான். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் த குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆக்டிவிட்டீஸ், அது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிப்பாங்களா, அதுலேருந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக குவாலிட்டி கண்ட்ரோல் செக், இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் எவ்வளோ? எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் த குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் சேலரி பெய்டு டு த குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாஃப், இது ரெண்டும் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் ரிலேட்டடாக, இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டில் போடுவோம். அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் பெய்டு ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ், இது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், அதே குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் இது போடுவோம். எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் த பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்டு இன்ஜினியரிங் அண்டு மெயின்டெனன்ஸ், இது வந்து என்ன ஃபேக்ட்ரி காஸ்ட். இங்கே பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிருக்கக்கூடாது. இது வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் வரும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகும். இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி ஒர்க், இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனாக, அப்போ வந்து இது வந்து இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இது போடுவோம் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷன்ஸ்னு போட்டு. அதுக்கப்புறம் சேலரி பெய்டு டு ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கண்ட்ரோல், அப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்குல்ல, அது கூட இதையும் ஆட் பண்ணிக்குவோம். 9,60,000. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது, ஜென்ரல் ஓவர் ஹெட்ஸ். அது வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதில் வரும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸில் வரும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து செல்லிங் ஓவர் ஹெட்ஸில் வரும். சேலரி பெய்டு டு ஜென்ரல் மேனேஜர், இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டில் வரும். பேக்கிங் காஸ்ட் ஃபார் ப்ரைமரி பேக்கிங் டு மெயின்டைன் குவாலிட்டி, ப்ரைமரி பேக்கிங் என்ன ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வரும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்னால் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்க்கு அப்புறம் ஆட் பண்ணுவோம்ல சிலது, அதில் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறக்கு வேண்டி ஆட் பண்ணுவோம். அதில் வந்து 96,000 வரும். ஃபார் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபினிஷ்டு குட்ஸ், ரீடிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதெல்லாமே செகண்டரி. ஸோ செகண்டரி எதில் வரும்னா அது தனியாக
ஏன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இருக்குல்ல, அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது செகண்டரி பேக்கிங், இந்த அப்படியே எழுதிக்கலாம், செகண்டரி பேக்கிங்னு போட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் பெய்டு ஃபார் யூசேஜ் ஆஃப் த நான் ஈக்விட்டி ஃபண்டு. இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் தான் வராது, ஆனால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, இதை பார்த்து முடிச்சுட்டு இது ரிலேட்டடாக தியரி இருக்கும், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா அதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு அப்புறம் போடுவோம்ல, அதில் வந்து இதையும் ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ்னு போட்டு அப்போ தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பெய்டு டு ஆடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ் பெய்டு டு லீகல் அட்வைசர்ஸ், ஃபீஸ் பெய்டு டு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக. இது மூணுமே அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸில் இது வரும். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பெய்டு டு சேல்ஸ் ஸ்டாஃப், இது வந்து செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் வரும். ரிமைனிங் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இது எது கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுலேருந்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 9,20,000 லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 8,70,000. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன பண்ணுவோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து லெஸ் பண்ணுவோம். எவ்வளோ ஆட் பண்ணுவோம்? 11 lakh ஆட் பண்ணுவோம். எவ்வளோ லெஸ் பண்ணுவோன்னா 18 lakh. இங்கே கொடுத்துருக்குற 86,000 என்ன பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்க்கு அப்புறம் நிறைய போடுவோம்ல, அதில் வந்து இதை வந்து லெஸ் பண்ணணும். சேலிங் ஆஃப் ஸ்க்ராப் அண்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டு அதை வந்து லெஸ் பண்ணணும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இது நீங்களே வச்சு செக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது சொன்னோன்னா நான் சொன்ன ஃபார்மேட்டில் இதெல்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் கரெக்டாக போட ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்களே இந்த ஆன்சர்ஸை வச்சு செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே புரியும். ஸோ இதை போட்டுட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும்னா, ஃபைனல் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 11,35,03,300. இது வந்து ஒவ்வொன்றும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. இது ப்ரைம் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். உங்களுக்கு செக் பண்ண டைம் இல்லைனாலும் இதை கரெக்டாக சீக்கிரம் செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா லைன் பை லைன் செக் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து காஸ்ட் ஷீட்டில் ரிலேட்டடாக இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்டைன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் ஒருக்கா பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் த காஸ்ட் இந்த காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து அப்நார்மல் காஸ்ட் இருக்குல்ல, அப்நார்மல் காஸ்ட்டை வந்து இன்க்ளூடே பண்ணக்கூடாது. நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் அக்விசிஷன்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் த குட்ஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சர்வீசஸ், இது எதுலேயுமே அப்நார்மல் காஸ்ட் வந்து வராது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சுல, அதனால் என்னது லாஸ் வந்திருந்தாலும், அதுக்கப்புறம் சடனாக லாக்டவுன் அதனால் என்னது லாஸ் வந்தாலும் அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது காஸ்ட்டில். அதுக்கப்புறம் சப்சிடி ஆர் கிராண்ட் ரிசீவ் பண்ணோன்னா ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள்ஸை வந்து அந்த ரிலேட்டடாக இருக்குல்ல அதில் வந்து ரெடியூஸ் பண்ணிடணும் ஃப்ரம் த காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்காண்டி. அதுக்கப்புறம் பெனால்ட்டி, ஃபைன், டேமேஜஸ் அண்ட் டிமேரேஜஸ்லாம் இது காஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன், திடீர்னு ஸ்பீடு அதிகமாக வந்துட்டுருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் பிடிச்சிடுறாரு, ஸோ ஃபைன் போடுறாரு. அதை வந்து நான் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் ஃபினான்ஸ் காஸ்ட், அதான் நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் இன்சிடென்டல் காஸ்ட் தட் கேன் என்டிட்டி இன்கர்ஸ் இன் அரேஞ்சிங் தோஸ் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் எதில் வராதுன்னா நாட் இன்க்ளூடட் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் வராது, பட் ஷால் பி ப்ரெசென்டட் இன் த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் எ செப்பரேட் ஐட்டமாக காட்டணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வந்து இது ஒரு செப்பரேட் ஐட்டமாக காட்டணும். இது வந்து ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோன்னா, இது இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோன்னா புரியும். இப்போ சொல்லியிருந்தாங்களா, இப்போ ப்ரைம் காஸ்ட்னால் இது மூணும் ப்ரைம் காஸ்ட்னால் மேலே இருக்கிற மூணும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஆர் ஒர்க் காஸ்ட்னால் மேலே இருக்கிறது எல்லாம், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அது எல்லாமே, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்னால் மேலே இருக்கிறது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். பாருங்கள், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனால் மேலே இருக்கிறதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் மேலே இருக்கிறது ஃபுல்லாக. சரி, ஓகே. இதோட இது முடிஞ்சு காஸ்ட் ஷீட்டோட
கான்செப்ட்ஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. இது வந்து சர்வீஸ் காஸ்ட்டில் வந்து அந்த காஸ்ட் ஷீட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த சாப்டரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கல் சம்ஸ் பார்க்கலாம், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.